ஹலோ வீவர்ஸ், டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நவம்பர் மாதத்தில் நடக்கிறதுக்கு. ஸோ இதை தற்போது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணுமா. அதுலேயும் பர்டிகுலராக 2010க்கு முன்னாடி யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணாங்களோ, அது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டீச்சராக ஜாயின் பண்ணாங்களோ அவங்களாம் எழுதணுமா வேண்டாமா, அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நவம்பரில் கண்டிப்பாக டெட் 1 டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ங்கிறது நடக்க தான் போகுது. ஸோ அதுக்கு அந்த அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த டேட் கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி, எடிட் பண்ணுறதுக்கு அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஃபைனலி நெக்ஸ்ட் மந்த் அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்க போகுது. அது கண்டிப்பாக அவங்க எழுதி எலிஜிபிள் ஆகணுமா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா எந்தெந்த ஸ்டேட்லையெல்லாம் இந்த ஒரு தீர்ப்புனால் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதுதான் ஓடிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, அந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்போ வழக்கு வரப்போகுது, விசாரணைக்கு வரப்போகுது, ஸோ அது எப்படி நடக்கும், அது சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதோட தற்போதைய நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 19 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அஃபீஷியலான டேட் அப்படிங்கிறது தெரியல. ஸோ தமிழ்நாடு அரசோட நிலை அப்படின்னா என்னென்னா, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் சுமார் 3.9 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படலாம் என்பதால் தமிழ்நாடு அரசு சார்பாக செப்டம்பர் 30, 2025 அன்று சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது தமிழ்நாடு ஒரு கவர்மெண்ட் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னா அப்போ அதோட இம்பாக்ட் பெருசாக இருக்கனால தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எல்லா தீர்ப்பையும் இவங்க போய் இந்த மாதிரி சீராய்வு மனு தாக்கல் செய்ய மாட்டாங்க. ஸோ இதனால் ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. அண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இது அவங்களோட ப்ரொமோஷனுக்கு அண்ட் 2 இயர்ஸில் அவங்க கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணணும். அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்க அதை எழுத தேவையில்ல. 5 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வெறும் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கலாம் இதை கண்டிப்பாக இப்போ எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக அவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அரசோட கோரிக்கை என்னென்னா, கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன் 2010க்கு முன் பணியில் சேர்ந்த அனுபவமுள்ள ஆசிரியர்களுக்கு டெட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அல்லது இந்த விதிமுறையை பின்னோக்கி அமல்படுத்தக்கூடாது என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று, அவங்களுக்கு அதை கேன்சல் பண்ணணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. 2010க்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்கள், அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மேபி இது அப்ளிகபிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அண்டு புதியதாக சீராய்வு கோரியுள்ள மாநிலங்கள், உச்சநீதிமன்றத்தின் கட்டாய டெட் தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள பல மாநிலங்களில் உள்ள ஆசிரியர்களை பாதித்துள்ளதால் தமிழ்நாட்டை தவிர வேறு சில மாநிலங்களும் ஆசிரியர் சங்கங்களும் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளன அல்லது தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளன. மேகாலயா, ஸோ மேகாலயா சர்வஷிகா அபியான் பள்ளி சங்கம் செப்டம்பர் 2025 கட்டாய டெட் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய ஒருமனதாக முடிவு செய்துள்ளது. நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவிலும் ஆசிரியர் சங்கங்கள் இத்தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளன. உத்தரப்பிரதேச அரசும் மற்றும் ஆசிரியர் சங்கங்களும் இதே போன்ற சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த விசாரணையின் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உச்சநீதிமன்றத்தால் இன்னும் வெளியிடப்படவில்லை. சீராய்வு மனுக்கள் பொதுவாக நீதிபதியின் அறையில் இன் சேம்பர் ஹியரிங் விசாரிக்கப்படும். இந்த விசாரணை தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம். கடந்த கால செய்திகளின்படி மனு தாக்கல் செய்யப்பட்ட சில வாரங்களில் விசாரணைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. எனவே விரைவில் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. சமீபத்திய அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு உச்சநீதிமன்ற இணையதளத்தை அல்லது நம்பகமான செய்தி ஊடகங்களை பின்தொடரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேஜ். இன்னும் அதுக்குண்டான அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வெளியாகலை. எதுக்காக இது இம்பார்ட்டன்ட்னா, இன்றைக்கி அக்டோபர் 11 இருக்கும், நவம்பர் 15, 16 எக்ஸாம். இன்கேஸ் அக்டோபர் மந்த்துக்குள்ளே இது அந்த 2010க்குள்ளே இருக்கிறவங்கலாம் எழுத தேவையில்லை அப்படின்னா அவங்க அந்த டெட் எக்ஸாமை தவிர்த்தரலாம். ஆனால் 2010க்கு மேலே யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணாங்களோ அவங்க மேபி இது எழுதணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரலாம். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் டீச்சர் ஆனவங்களாம் அந்த டெட் கிளியர் பண்ணி தான் பார்த்திங்கன்னா உள்ளே போயிருப்பாங்க. ஸோ இது யாராருக்கு பொருந்தாது அப்படிங்கிறது அவங்க எந்த எப்போ அந்த அரசு ஆசிரியர்களாக சேர்ந்தாங்க, அந்த புதிய கல்வி திட்டத்தின் அப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா அது இருக்குது. ஸோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புதுசாக இப்போ பிஎட் முடிச்சுட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக அரசு ஆசிரியர்கள் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கவங்க அவங்க அந்த மாதிரி எழுதுறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ டீச்சராக இருக்கவங்க டெட் கிளியர் பண்ணாமல் இருக்கவங்க அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கூட பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் சேலரி சேர்த்தே கூட பார்த்திங்கன்னா கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிறையா பெனிஃபிட்ஸ் இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. நாட் ஒன்லி கவர்மெண்ட் டீச்சர்ஸ், ப்ரைவேட்டுக்கு போகணுன்னா கூட இன்றைக்கெலாம் டெட் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ரொம்பவே முக்கியத்துவமானது. அண்ட் இப்போ கூடுதலாக இந்த அரசு ஆசிரியர்களும் இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புனால இது எழுதி ஆகணும் அப்படின்னு சொன்னனால இது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கிடைக்குது. ஸோ மேலும் டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.